இன்னைக்கு ஆண் பிள்ளை வளர்ப்பதிலையும் பெண் பிள்ளை வளர்ப்பதிலையும் கண்டிப்பா பாரம்பரியம் காட்டுறது உண்மை. யாராவது காதல்ல பாரம்பரியம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நீங்க காதல்ங்கிறது ஒரு பொதுவானது தானே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடியது தானே காதல். அப்படியாப்பட்ட காதலில் எங்கள் அப்பா பாரபட்சம் பார்த்தாரு சார். 12வது படிக்கும்போது காதல் வர்றது தப்பா இல்லை கேட்குறேன். அப்படி வரலன்னா உடம்புல ஏதோ கோளாறுன்னு அர்த்தம், உடனே டாக்டரை போய் செக் பண்ணணும். அதுதானே நியாயம். எப்படி ஆத்தா இப்படிலாம் பேசுற? நானும் ஆசைப்பட்டு ஒரு பையனை லவ் பண்ணினேன். லவ் பண்ணேன்னா சரி பெத்தவங்கள்ட்ட சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், மை டியர் டாடி, நான் படிப்பது 12வது, பப்ளிக்கும் எட்டி பார்க்குது, என் மனசுலும் காதலும் ஓரமா எட்டி பார்க்குது. அந்த காதலுக்கு நீங்க தான் வழிகாட்டணும்னு வந்துச்சு கோபம். என்ன சொன்ன? பேசுற பேச்சா நீ? பொம்பளை பிள்ளை நீ காதலிக்கிற, பொம்பளை பிள்ளை நீ காதலிக்கிறன்னாரு. இதுல என்ன பொம்பளை பிள்ளை காதல் ஆம்பளை பிள்ளை காதல்னு வேறுபாடு காட்டுறீங்க அப்படின்னு எங்க அப்பா ஒத்துக்கல. இருந்தாலும் நம்ம கண்டினியூ பண்ணணும் இல்லைங்களா? வந்தது விடலாமா? வந்ததே ரொம்ப கஷ்டம், அதை விட்டா பெரும் நஷ்டம். அது இவங்களுக்கெல்லாம் வந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன ஊர்ல தருமா கேட்டாங்க, என்ன மானம் உள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாங்க, அந்த மாயவரத்தில கேட்டாங்க, சிறுதனத்தியோட வந்து சீமையில கேட்டாங்க, எங்க சிங்கப்பூர்ல கேட்டாங்க. ஐயா ஒரு நிமிஷம் நினைச்சிட்டு கேக்குறோம் தம்பி. மன்னார்குடியில கேட்டாங்கன்னு சொல்றாங்க, சிங்கப்பூர்ல கேட்கறான்னு சொன்னாங்க, மாயவரத்துல கேட்டான்னு சொன்னாங்க. எவனாச்சும் ஊருக்குள்ள ஒருத்தன் கேட்டானா? இந்த ஊர்ல எல்லாரும் அண்ணன் தம்பி மாற எவன் கேட்பான்? சரி என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் கதைக்கு அவள உடனே லவ் பண்ற பொண்ணுகிட்ட போய், வருங்கால என் அண்ணியே, என் அண்ணன் உன்னை எப்படியும் கல்யாணம் பண்ணிப்பான், ஆனா என்னுடைய காதல் தான் தோத்து போயிட மாட்டுக்கு, நீ எப்படியாவது எங்க அண்ணங்கிட்ட நைசல் பைசலா பேசி என்னுடைய லவ்வரை நீ என் கூட சேர்த்து வச்சிரு அப்படின்னு. எங்க அண்ணனா அது கவர் பண்ணிருக்கு. இவன் அப்பாட்ட எப்படி கவர் பண்றதுன்னு பம்புறான் தம்புறான். ஏன்னா அப்பா சொல்லும், நான் அதனால அங்கே வச்ச ஆப்பு இங்கே எப்படி இங்கே வரும்ல அப்படின்னு சொல்லி போய் எங்கள் அப்பாட்ட சொன்னான், அப்பா பாப்பாவுக்கும் வயசாகுது, ஒரு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஏதாவது பாப்பாவை கட்டி கொடுக்கலாம்ல அப்படின்னாரு எங்கள் அண்ணன். அதுக்கு சொன்னார், தம்பி அதை பற்றி உனக்கு தெரியாதுடா, அது பெரிய வில்லங்கமான ஆள், அது முளைக்கிற முளையான்னா இந்த வயசில் அது லவ் பண்ணுதான்டா அப்படின்னாங்க. லவ் பண்ணுதா? எப்போ இது எனக்கு தெரியாத, அண்ணி சொல்லல லவ் பண்ணுறத, கல்யாணம் தான் சொல்லியிருக்கிறாங்க. உடனே அருவாளை தூக்குறாங்கண்ணா. அருவாளை தூக்கிட்டு வசனம் பேசுறாரு, திருநெல்வேலிக்கு அல்வா மட்டும் ஃபேமஸ் நினைச்சாடி, அருவாளை தாண்டி ஃபேமஸ் அப்படின்னாரு. நானும் அருவாளை தூக்குவேன்னு சொல்லி 2 பேரும் அருவாளை தூக்குற சமயத்தில் எங்க வீட்டுக்காரர் என்ன இழுத்து ஓடிட்டாரு. போயிட்டோம். கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆயோ நானும் இப்போ கூடுவாங்க அப்போ கூடுவாங்கன்னு ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, அதெல்லாம் ஒரு குழந்தை பிறந்தா சரியா போயிடும்டி, முதல்ல அந்த வேலையில நம்ம இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தோடனே ஃபோன் பண்ணினேன் வீட்டுக்கு, அப்பா அழகா வந்து பாருங்க, உங்களை மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான் அப்படியா சொன்னா அப்பா வருவாரே அப்படின்னு நினைச்சு சொன்னேன். சார் என்னது குழந்தை பெற்றிருக்கியா? நான் வர முடியாது. சரி நீங்க வரலன்னா பரவாயில்ல, அம்மாவை அனுப்புங்க, நாங்கள் திருப்பூர்ல தனியா குடும்பம் பண்ணிட்டு இருக்கிறோம், நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா என் குழந்தைய பாக்குறதுக்கு யாரும் இல்லப்பா, அம்மாவை அனுப்புங்கன்னு. அவ ஏன் பண்டாட்டி, அதையும் அனுப்ப முடியாது அப்படின்ட்டாங்க. சரி பொறுமைக்கு அழிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போனேன். வீட்டுக்கு போய் குழந்தைய தூக்கிட்டு போனேன். அப்பா அந்த குழந்தைய பாருங்க எப்படி உங்களை போலவே இருக்கான் பாருங்களேன் அப்படின்னு. திரும்பி கூட பார்க்கல சார். சரிண்ணே எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணே இந்த குழந்தைக்கு ஏதாவது வரிசெல்லாம் போடுவாங்க, ஒரு 10 பவுனில் செயின் அந்த பிள்ளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 பவுனில் செயின் கொஞ்சம் கொலுசு எடுத்து போடுங்கண்ணே. வேகம் வந்துருச்சு. ஆஹா விட்டா இவ சொத்துல பங்கு கேட்பாளாட்டுக்க. இது உண்மை சம்பவம் சார். என்ன சொன்னாருன்னா, இங்கே பாரு நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உனக்கு சொத்துல ஒரு பங்கு கூட கிடையாது, மரியாதை நீ வீட்டை விட்டு போயிடு அப்படின்னாரு. என்ன சரி ஒன்றும் கேட்க முடியாதுன்னா அப்பா மீது ஒரு சின்ன நோட்டீஸ் விட்டேன். எனக்கு ஆமா அப்பாவுக்கு நோட்டீஸ், எனக்கு கொஞ்சம் சொத்து வேணும் அப்படின்னு. உடனே ஊர் பஞ்சாயத்தெல்லாம் கூட்டி 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அது கிடைச்சது போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அந்த 1 லட்ச ரூபா எடுத்துட்டு நான் ஓடி வந்துட்டேன் நான் திருப்பூர். எங்க அப்பா வந்து பாரம்பரியம் காட்டினாரு. எங்க அப்பா இறந்தாரு. எங்க அப்பா இறக்கும்போது என்னதான் இருந்தாலும் ஒரு தகப்பன் இறந்ததுக்கு மகள் போகணுமா இல்லையா? சரின்ட்டு நான் போனேன். என்ன வில்ல விடல சார், எங்க அப்பா பிரேதத்தை பார்க்க விடல. அப்ப சொன்ன, எங்க பார் நான் யாரு, உங்க அப்பாவுக்கு பிறந்த நான் தானே, எனக்கு இல்லாத உரிமை உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் விறுவிறுன்னு எங்க அப்பாவை பார்த்தேன். எங்க அப்பா அடக்கம் பண்ணுனேன். அப்பாவுக்கு அடக்கமான செலவை நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா எங்க அண்ணன் என்ன தெரியுமா பண்ணுனா, எங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது இந்த வயல்ல
கரும்பு போடுவாங்க தெரியுங்களா? கரும்பு போடும்போது நஷ்டமாயிடுச்சு. நஷ்டமானோடனே வெளிநாட்டில் இருக்கும்போது எங்கள் அண்ணனுடைய வயலை எங்கள் அப்பா பார்த்தாங்க. பார்த்தோன்னே தம்பி இதுமாரி நஷ்டமாயிடுச்சுடான்னு சொன்னாங்க. உடனே அவன் சொல்கிறான், எனக்கு தெரியாது யாரை கேட்டுட்டு போட்ட, நஷ்டமான காசை நீ திருப்பி கொடுன்னு. ஆனால் பெத்த மகனுக்கு ஒரு தகப்பன் நஷ்ட ஈடு கொடுத்த காலம் எங்கள் அப்பா. பெத்து போன புள்ள நஷ்டப்பட்டு வந்து இருக்கும்போது அவர் இஷ்டப்பட்டு ஒரு பைசா கூட கொடுக்கல சார். இன்றைக்கும் பெண் பிள்ளைக்கும் ஆண் பிள்ளைக்கும் வளர்ப்பதில் பாரபட்சம்தான் காட்டுகிறார்கள் என்பது உண்மை. பெண் பிள்ளைனா தாழ்வாகவும் நினைக்கிற இந்த பெற்றவங்க பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் ஏயா பாரபட்சம் காட்டி வளர்த்துறீங்க? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, எங்கள் குடும்பத்தையே எடுத்துக்கோங்க ஐயா. எனக்கு ரொம்ப படிக்கணும்னு ஆசையா, ஆனால் எங்கள் அப்பா என்னை படிக்க விடலை. நான் என்னை மில்லு வேலையில் சேர்த்து விட்டதுனால 1 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேங்கய்யா. எப்படியாவது நம்மளும் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டுட்டோரியல் ஸ்கூலில் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமையே நான் போய் சேர்ந்துட்டேயா. சேர்ந்து 10வது எழுதுனையா. பகல் ஃபுல்லாக வேலை செய்வியா. உங்களுக்கே தெரியும், மில்லு வேலைன்னா திடீர்னு நைட்டில் கூட எழுப்பி வேலைக்கு போங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. மறுநாள் எக்ஸாம்யா. நைட்டு விடிய விடிய படிக்கிறையா. விடிஞ்சு முடிஞ்சு எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டும் வந்துருச்சியா. அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு நான் வாங்கின மார்க் 10th எவ்வளோன்னு தெரியுமாயா? 450 மார்க் எடுத்து நான் ஃபர்ஸ்டாக வந்தேங்க. அதை நான் பெருமையாக சொல்கிறேன். கண்ணாவை மட்டும் நல்ல ஸ்கூலில் 10th பாஸ் பண்ண 350 மார்க் வாங்கியிருந்தா சார். அப்படி இருந்து ஒரு நல்ல ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து படிக்க வச்சார். என்ன படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் +2 படிக்கிறதுக்கு என்கிட்ட அவ்வளோக்கு வருமானம் இல்லை. காலையில் 7 மணிக்கு எந்திரிப்பேங்கய்யா. 6 மணி வரைக்கும் வேலை செய்வேன். 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வேலை செய்வியா. அந்த 9 மணி வரைக்கும் வேலை செய்கிறத எங்கள் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேங்க. அந்த 9 மணி வரைக்கும் வேலை செய்கிற காசை அதே டுட்டோரியல் சென்டரில் போய் காசை கொடுத்து +2 எக்ஸாம் எழுதுனீங்க. நான் வாங்கின மார்க் எவ்வளோங்க தெரியுமாயா? 1100 மார்க்குங்கய்யா. 1100 மார்க் எடுத்தும் நான் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லி, எப்படியாவது என்னை படிக்க வைங்கம்மா, இந்த டைம்னாவது என்னை காலேஜில் சேர்த்து விடுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் அம்மா போய் எங்கள் அப்பா கிட்ட சொன்னோன்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. எனக்கு தெரியாமல் அவள் படிப்பாளா, எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஒரே சண்டை போட்டு, உன்னையெல்லாம் படிக்க வைக்க முடியாது, கவர்மெண்ட்டில் ஒரு லோனுன்னு ஒன்று கொடுக்குறாங்களே எங்களை மாதிரி ஆளுகளுக்கு, அந்த லோனை வாங்கினா அது நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேங்கய்யா. லோனுக்கான எல்லா ஏற்பாடும் நானே போய் செஞ்சேங்கய்யா. ஆனால் அங்கே குடும்பத் தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரோட கையெழுத்து வேணும்னு சொல்லி கூப்பிட்டாங்கய்யா. நான் போய் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா இந்த மாதிரி கையெழுத்து போட்டால் தான் எனக்கு லோனு கொடுப்பாங்களா, நீங்கள் எப்படியாவது ஒரு கையெழுத்து தானே போட்டு விட்டுருங்கப்பா, நான் பின்னாடி படித்து அந்த பணத்தை நான் கட்டிக்கிறேன்னு. நீ இன்னைக்கு லோனை வாங்கிட்டு போயிடுவ அடுத்த வீட்டுக்கு, அந்த லோனை என்ன கட்ட சொல்லுவாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக எங்கள் அப்பா என்னைய லோன் வாங்கி தர லோன் வேண்டான்னு சொல்லிட்டாரியா. லோன் வாங்காட்டி பரவாயில்ல, எங்கள் அண்ணாவை இங்கேருந்து கோவாவில் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறவர் என்னை பக்கத்தில் இருக்கிற காலேஜில் கூட சேர்க்க விடாமல் ரொம்ப கஷ்டப்படுத்தினாரியா. அப்படி இருந்தும் அந்த கஷ்டத்தை எல்லாம் மீறி நம்ம படிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் போய் பக்கத்தில் இருக்க காலேஜில் சேர்ந்தையா. எப்படி வேலைக்கு போவேன்னு தெரியுமாங்கய்யா? காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு வீடு விட பால் பாக்கெட் போடுவீங்கய்யா. 8 மணிக்கு அதுக்கப்புறம் காலேஜ் போவீங்க. சாயங்காலம் சாதாரண ஒரு பழமுதிருக்கு பில் அடிக்க வேலைக்கு போனோங்கய்யா. 10 மணிக்குயா வேலை முடியும். 10 மணிக்கு முடிச்சு அப்படியே வீட்டுக்கு வருவையா. உடனே எங்கள் அப்பாவும் எங்கள் பாட்டியும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. காலையில் போனவ ஊர் சுற்றுறதுக்கு வராபாரு 11 மணிக்கு அப்படிமா. அங்கே வேலை செஞ்சது கூட எனக்கு கஷ்டமாக தெரியாதியா. அவங்க சொல்லுற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் எனக்கு 19 வயசு தான் ஆச்சு. இவன் நம்மளை மீறி காலேஜ் போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 19 வயசுலேயே 10 மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அப்பா என்னை நிற்க வச்சார். அதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லி நான் எதிர்த்தனால ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தும் என் கூட பேச மாட்டாரியா. எங்கள் அண்ணா கோவாவிலேருந்து கால் பண்ணுவான். சொல்கிறா மகனே என்ன பண்ணுற, நல்லா இருக்கியா, உடம்புக்கு நல்லா இருக்கா, 10 அடிக்கு பக்கத்தில் நான் இருப்பேன். என்னை பார்த்தா கூட ஒரு கேவலமாக நினச்சிட்டு போயிடுவாரியா. இப்படிப்பட்ட பெற்றோர்கள் பாரபட்சம் காட்டுறதுல என்ன எப்படியா சொல்கிறீங்க நீங்கள்? திடீர்னு எனக்கு காலேஜில் ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலமை வந்துருச்சுங்கய்யா. எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்டனால ஃபீஸ் கட்ட முடியல. எனக்கு உடம்பு சரியாமல் போனனால என்னாலேயும் சரியாக வேலைக்கு போக முடியல. ஃபீஸ் கட்டாத ஒரே காரணத்துக்காக என்னை கிளாஸை விட்டு வெளியே நிற்க வச்சுட்டாங்க. எக்ஸாம் அன்னைக்கு எல்லாத்துலேயும் போய் கேட்டு பார்த்தேன். கடைசியில் நான் வேலை செய்கிற இடத்துலையும் கேட்டு பார்த்தேங்கய்யா. அவங்க 10,000 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கு எத்தனை நாள் என்னை நைட்டு வேலை வாங்கினாங்க தெரியுமையா. அப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சனால
என்னால் ஃபர்ஸ்ட் இயரில் 85% தான் சார் வாங்க முடிஞ்சது. இதே எங்கள் அப்பா எங்கள் அண்ணா டூரு போக ஒரு 10,000 ரூபாய் கேட்டான், உடனே பட்டுன்னு எடுத்து கொடுத்தாரு. அந்த 10,000 டூர் போக கொடுத்தவர் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் காலேஜ் கட்ட கொடுத்துருந்தா நான் 85% என்ன 90% வாங்கியிருப்பேன்லையா அந்த இடத்துல. ஏன் என்ன மட்டும் ஒரு பாரபட்சமாக பார்த்து ஒதுக்குனாங்க? கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. அப்படி இருந்தும் எங்கள் அப்பா அடிக்கடி என்னை குத்தி காட்டுவாருங்க. எப்படி தெரியுங்களா? படிக்கிறாளாமா, இவ படித்து நாளைக்கு எனக்கு 5-6 கொண்டு வந்து கொடுக்குறா, இவ படித்து புருஷன் வீட்டுக்கு கொண்டு போகிறதான் பார்க்க போகிறா, இதில் என்ன வேற பார்த்துக்க போகிறாளான்னு என்னை பார்த்து ஒரு கேவலமாக பார்ப்பாருங்க பாருங்கயா. அப்போ எனக்கு வலிக்குங்கயா மனசு, அவ்வளோ வலி. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போயும் நமக்கு இப்படி ஒரு கெட்ட பேரா அப்படின்னு நான் நினச்சேன். அதெல்லாம் பரவாயில்ல, நம்ம யாருன்னு காட்டணும் நம்ம அப்பாவுக்கு அப்படிங்கிற ஒரே இதில் நான் படிச்சுட்டு இருக்கேங்க. ஆனால் எங்கள் அண்ணா கோவாவிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அப்பா உன்னைய நான் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போவேன் நான் படித்து முடிச்சு அப்படின்னு. உடனே எங்கள் அப்பா அந்த பேச்சை கேட்டுட்டு என் பையன் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போவான்னு என்னை பார்த்து ஒரு கேவலமான பொருளாக ஒரு நாயை பார்க்குற மாதிரி என்னை அவ்வளோ கேவலமாக பார்ப்பாருங்க. ஆனாலும் எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. நம்ம அப்பா தானே இன்னைக்கு திட்டுனாலும் நாளைக்கு நம்ம நினைப்பாரு. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கையா. ஆனால் ஒரு நாள் கூட எங்கிட்ட எங்கள் அப்பா வந்து பாசமாக பேசினதில்லை. ஆம்பளை புள்ளைன்னா அவ்வளோவா, பொம்பளை புள்ளைன்னா என்ன சார்? பொம்பளை புள்ளைய பிறந்தது அவ்வளோ தப்பா சார்? நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் அண்ணா இன்னைக்கு சொல்கிறான் எங்கள் அப்பாவை நாளைக்கு ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போவேன்னு. இன்னைக்கு சொல்கிறையா, நாளைக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, பொண்டாட்டி வேச்சத்தான் கேட்பான். எங்கள் அப்பா இன்னைக்கு என்னை ஒவ்வொரு டைம் குத்தி காமிச்சாலும் நாளைக்கு நான் அவரை காப்பாற்றுவேன்னு சொல்கிறையா. இன்னைக்கு எங்கள் அப்பா என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்பாரு, அடிக்கடி ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு ஒரேடியாக ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கும். நான் செத்தாலும் என் புள்ள வாசலுக்கு மட்டும் போக மாட்டேன் அப்படின்னு என்ன சொல்லுவார் என்னை பார்த்து. அப்போ எனக்கு வலிக்கு பாருங்க மனசு, அப்படி ஒரு வழியாக இருக்கும். நம்ம பொண்ணா பிறந்தனால தான் இப்படி நம்ம அப்பா அப்படி நம்மளை பார்த்து சொல்கிறாரு. இன்னொரு பிறவி இருந்தால் அதில் ஆம்பளை பையனாக பிறக்கணும், அப்போனாவது நம்ம அப்பாவுக்கு பிடிச்ச பையனாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கையா. இன்னைக்கு சொல்றியா, உயிர் போற நிலைமையிலே எங்க அப்பா எங்க கூட வரமாட்டேன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு உயிர் போற நிலைமைன்னு தெரிஞ்சா அந்த இடத்துலயே உயிரை கொடுத்துனாலும் எங்க அப்பாவை காப்பாத்துவேன்னு சொல்றியா. தயவு செய்து இன்னொரு தடவை சொல்றேன், பொண்ணா பிறந்துட்டுங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த பிள்ளையும் பாரபட்சம் பார்த்து வளர்க்காதீங்கய்யா. உன் பேர் என்னம்மா? தேவிகா. தேவிகா, இந்த பொண்ணு பேசுனது வந்து உண்மையிலே வந்து பாராபட்சம்லாம் பெற்றவங்க காட்டுவாங்களாங்கிறது வந்து எனக்கு என்னால் பேசும்போதே தாங்க முடியல. ஆனால் இந்த அரட்டை அரங்கத்தை பார்த்த பின்னால் இந்த தேவிகாவோட அப்பா மட்டும் இல்லை, எந்த அப்பாவும் எந்த பொண்ணையும் இப்படிலாம் நடத்தக்கூடாது என்பதை இந்த சண்டையினுடைய அரட்டை அரங்கத்தின் மூலம் நான் உணர்த்த விரும்புகிறேன். இப்படியெல்லாம் ஒவ்வொரு அப்பா அம்மாவும் தன்னுடைய பிள்ளைங்களை வந்து கஷ்டப்பட்டு பொண்ணெல்லாம் படிக்க வைக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களாம் படிக்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு திருப்பூரில் இருந்து தேவிகா என்ற இந்த பெண் இந்த அளவுக்கு சின்சியராக படிக்கக்குள்ள விநாயக மிஷன் பல்கலைக்கழகத்தின் சார்பிலே இந்த பெண்ணுடைய படிப்பு செலவுக்காக இந்த 5000 ரூபாய் காசோலையை இந்த பெண்ணுக்கு வழங்குகிறேன். இது ஒரு சின்ன ஊக்கத்தொகை தான். இந்த பெண்ணுக்காக எந்த உதவியும் சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலும் நாங்கள் பெற்றுத்தர தயாராக இருக்கின்ற சொல்ற வச்சுக்கிறோம். இந்த அரட்டை அரங்கத்தில் இன்னைக்கு இந்த திருப்பூரில் சில பேச்சாளர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரட்டை அரங்கத்திலே கலந்து கொண்ட இந்த வாரத்தின் சிறந்த பேச்சாளராக என்று சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சில ஊக்கத்தொகைகளை சன் டிவியினுடைய அரட்டை அரங்கம் திருப்பூரிலிருந்து வழங்க விருப்பப்படுகிறது. தேவிகா, இந்த வார சிறந்த பேச்சாளராக சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பிலும் SRM பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் இந்த 5000 ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது.